ஹாய் மக்களே, அடிக்கிற வெயில் இந்த மட்ட மதியானத்தில் எங்கடா போகிறீங்கன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் குடும்பத்தோடு குளிக்க போகிறோமுங்க. ஆமாங்க, எங்களால் வெயில் தாங்க முடியல. அதுக்கு தான் குளிக்கலான்னு கிளம்பிட்டேன். சரி குளிக்கிறோம்னு சொன்னீங்க, என்னடா ஸ்நாக்ஸ் கடையில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறீங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம போகிற இடம் அப்படி. நம்ம ஊர் பக்கத்தில் உளுப்புவடிங்கிற ஊரில் இருக்கிற கரந்தமலை தீர்த்தத்துக்கு தான் குளிக்க போகிறோம். முன்னாடி போயிருக்கியா முன்னாடி எப்போ போனேன் எப்போ போனேன் நம்ம கிருத்திக்கு வந்து கரந்தமலைக்கு ஏற்கனவே அடிக்கடி போயிருக்காரு. ஆனால் எப்போ போயிருக்காருன்னா நாளைக்கு போயிருக்காரு. அப்படியெல்லாம் பேசிவிட்டு கொஞ்சம் தூரம் தான் நடந்தார். உடனே தூக்க சொல்லிட்டாரு. சரின்ட்டு லக்கேஜை தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பித்தான். அப்படி போகும்போதே மேலே ஆளுங்களாம் இருப்பாங்களா இல்லையாங்கிற யோசனையில் போனான். ஆனால் அங்கே உளுப்படிங்கிற ஊரில் திருவிழா நடக்க போகிறதுனால பாலக்கம்பை ஊண்டி இருப்பாங்க போல். அதுக்கு தீர்த்தம் பிடிக்கிறவங்களாம் வந்துட்டு போனாங்க. எவ்வளோ தூரம் நடந்து வந்துருக்க? எத்தனை கிலோமீட்டர் நடந்துருப்பா சொல்லு? ஒரு 1/2 கிலோமீட்டர். 1/2 கிலோமீட்டரோட இல்லை, அதுக்குள்ளே நடக்க முடியல. நீச்சல் அடிக்கிறியா? நீச்சல் தெரியுமா உனக்கு? ஏய், எப்போ நீச்சல் போலான்னு? எப்போ நீச்சல் போலான்னு? எப்போ நீச்சல் போலான்னு? எதையாவது எப்படா பண்ணுன்னு கேட்டால் நாளைக்குமே. அப்படி பேசிக்கிட்டே கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டேன். நம்ம கோயிலுக்கு வந்தது நம்ம சந்தித்த முதல் நபர் இவர் தான். அடுத்து ஒரு முக்கியமான நபரை சந்தித்தான். அது இவர் தான். நம்ம ரீல்ஸ் எடுக்குமா? ரீல்ஸ் மட்டும் ஒரே ஒரு ரீல்ஸ். பையன் கொட்டா இவரானே, பையன் பொண்ணா ஆனான்னு வேறு தெரியல. ஒரே ஒரு ரீல்ஸ்ரா. டே பையா, அரே பையா, தமிழனா வடக்கணான்னு தெரியலையே. டேய் பையா, அச்சா போலோ, ஒரே ரீல். தெரியல, தமிழ் இல்லை, கண்டிப்பாக தமிழ் இல்லை போல, ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்துட்டேன். இங்கே நம்ம தனியாக தான் இருக்கிறோம்னு ஃபீல் பண்ணாத அளவுக்கு ஆளுங்க இருந்தாங்க. அங்கே ஆடு மேய்க்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை குளிக்கிறதுக்குன்னே கோயிலுக்கு வந்தவங்களாக இருக்கட்டும், பசங்களுமே டீமாக வந்து விளையாடுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. முக்கியமாக கிருத்திக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். விழுந்துடாத. அங்கே சுற்றி பார்க்க வந்தவங்களுக்கு இடையூறு பண்ணுற மாதிரி ஒரு கும்பல் இருந்தாங்க. அந்த கும்பல் யாருன்னா இவங்க தான். இவங்களோட அட்டலியம் தாங்க முடியலை. கேமரா எடுத்தா சூப்பராக இருந்திருக்கேன். யாரோ பொத்தி விட்ட மாதிரி போய் பொத்திட்டு மார்க்கு தெரியாமல் திங்கிறேன்னு போயிட்டானா. கொஞ்ச நேரம் இந்த கும்பலை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சரி குளிக்க போகலான்ட்டு குளிக்க கிளம்பிட்டான். கிட்ட குளிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க கிளம்பிட்டான். ஆனால் தண்ணி விழுகிற இடத்துல பாறையில் பாசம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் குளிக்க எப்படி இருந்துச்சுன்னா, அடிக்கிற வெயிலுக்கு எதமாக மனசுக்கு சந்தோஷமாக ஒரு ஆனந்த குளியலுங்க. சிறப்பாக குளியலை முடித்து மேலே வந்துட்டு ஒரு குட்டி டான்ஸை போட்டு சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்க்க போனோம். அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.